உலகத்துல ஒவ்வொரு லெஜண்ட் உருவாகிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணி வர்றனாலதான் அவனை எல்லாருமே லெஜண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு லெஜண்டோட கதை தான் இது. ஸ்கிப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 1992 பிரேசில்ல ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு சின்ன பையன் பிறகுறான். அந்த பையனுக்கு ஃபுட்பால்னா வெறும் கேம் இல்ல, அது அவனோட வாழ்க்கை. காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் பால் இல்லாத ஒரு நாள் கூட கிடையாது. தெருவுல விளையாடுவான், மலையில விளையாடுவான், வெயில்ல விளையாடுவான். கால் வலிச்சாலும் பாலை மட்டும் கீழே வைக்கணும். பிரேசில் முழுக்க அந்த பையனோட ஸ்கில்ல பேச ஆரம்பிச்சாங்க. பால் அவன் கால்ல வந்தா டிஃபெண்டர் என்ன பண்ணணும்னு தெரியாம நின்னுடுவான். ஸ்டேடியம்ல இருந்து ரசிகர்களுக்கு கூட அடுத்தவன் என்ன மேஜிக் பண்ண போறான்னு தெரியாம திகச்சு போய் நிப்பாங்க. 2014 வேர்ல்டு கப் சொந்த நாட்டுல உலக கோப்பையை தூக்க போறான்னு பிரேசில் முழுக்க நம்பிக்கை இருந்த நேரம் ஒரு கடுமையான டேக்கிள், ஒரு நொடியில எல்லாமே மாறி போச்சு. முதுகுல ஏற்பட்ட காயத்தினால வேர்ல்டு கப் விளையாட முடியாம போச்சு. கிரவுண்டை விட்டு அழுதுகிட்டே வெளியே பட்டாடியே பார்த்தா இதுக்கு மேல அந்த பையன் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. பல மாசத்துக்கு அப்புறம் பல பெயின், பல கிரிட்டிசம், பல இன்ஜுரி, பல சர்ஜரி எல்லாம் தாண்டி திருப்பி வந்து நின்று ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி இன்னும் பயங்கரமா. அந்த பையன் வேற யாரும் கிடையாது. இந்த உலகம் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும், எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும், எவ்வளவு கேவலமா பேசினாலும் நீ விழுந்த ஸ்பீடை விட எழுகிற ஸ்பீடு அதிகமா இருக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் சொன்ன நெய்மர் தான்.